கையிடு. ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் பார்க்குறீங்க. நாங்கள் போன வாரம் போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. உண்மையாலுமே இது ஒரு அற்புதமான இடம். அந்த காலத்தில் இந்த பல்லவர் ராஜா வந்து எவ்வளோ ரசனையாக இந்த இடத்த அமைச்சிருக்கிறான்றது நம்ம இந்த இடத்துக்கு போனாலே தெரியும். திருமண பக்கம்லாம் பாறையில் குடவர கோயில் தான் அமைச்சிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்சியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா யானை அதிக இடத்துல அது செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைப்பாக அந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க. சிற்பங்கள், சிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான இடம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஜனங்களும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பார்க்க வேண்டிய இடம். இதுக்காக இது ஒரு கல்யாணம் தூண் அமைச்ச மண்டபம். எல்லாமே பாறை வந்து குடஞ்சி பண்ண கோயில்கள் தான் அதிகம் இருக்குது. உண்மையாலுமே அதிசயமாக தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் எந்த வசதியும் இல்லாத காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த மகாபலிபுரமே பார்த்திங்கன்னா அங்கங்கே கோயிலுங்க சிற்பங்கள் தான். கடற்கரை ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே சாமி சிலைகள் தான் வடிவமைச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பாதியிலே நின்றுருக்கு இந்த கோயில். முழுசாக அது முடிக்கல போல் இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே இந்த தூண் நிற்கும். இதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது. நிறைய மக்கள் வந்துட்டு நல்லா ரசிச்சுட்டு தான் போகிறாங்க. கண்டிப்பாக போக வேண்டிய இடம் தான் இருக்குது. ஒரு நாளில் பார்த்து முடிக்க முடியாது. ஒரு வாரம் தங்கியிருந்து பார்த்தா கூட பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது மகாபலிபுரத்தில். நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி போன மகாபலிபுரமே கிடையாது. இப்போ அவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹோட்டல்ஸு, நல்ல வசதி வாய்ப்பில் இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸு பார்க்குறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா எதிரில் ஒரு ஹோட்டல் இருந்து தான் எடுத்தோம். இது பாருங்கள், பாறை மேலேயே கோயில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சிரமமாக இருந்தாலும் நல்லா பார்க்க வேண்டிய இடம். கலங்கரை விளக்கம் இது பார்த்திங்கன்னா இது அங்கங்கே பாறை நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம்னா தூரத்தில் வந்து இது பாருங்கள் ஒத்தப்பாறை. தூரத்தில் இருக்க கப்பலில் வர மாலுமிங்களுக்கு இது ஒரு கடற்கரையில் இதுதான் அப்படின்ற காமிக்கிறதுக்காக தான் கலங்கரை விளக்கம் அப்படின்றது அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இது வந்து 5 இடம், இந்த 5 வர கோயில் இந்த இடம் தான். இது பாருங்கள், அந்த பக்கம் யானை, இந்த பக்கம் சிங்கம். இந்த மகாபலிபுரம் கோயில் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஊரில் இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றாங்க. செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க இந்த இடத்துல. உண்மையாலுமே பல்லவன் மன்னன் நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த காலத்தில் பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.